அதனால் நாங்கள் இந்த விஷயங்களை எல்லாம் பற்றியாக எழுதி இவ்வளோ நேரம் நீங்கள் கேட்டிங்களே, இதையெல்லாம் எழுதி நாங்கள் ஒரு டிவோர்ஸ் கேட்டோம். நோட்டீஸை வாங்கிட்டான் சார். கரெக்டாக அந்த நாள் அன்றைக்கே வந்து நின்றுட்டு நான் இது கவுண்டர் ஃபைல் பண்ணுறேன். நான் இந்த பொண்ணு சொல்கிறதெல்லாம் பொய், இப்படி எதுவுமே நடக்கலை. இவர் வந்து அந்த இதில் அவள் சொல்லும்போது என்கிட்ட மங்கோலியன் ரெஸ்டாரண்ட் சொல்லும்போது ஹூக்கான்னு சொல்கிறதுக்கு பதிலாக ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுற ஒரு இடத்துக்கு எனக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க அப்படின்னு அவள் சொல்லுவோம். இந்த மங்கோலியன் ரெஸ்டாரண்ட்டுங்கிறது எனக்கு அப்போ தெரியலை. நான் அவள் சொன்ன மாதிரி ட்ரக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுற இடத்துக்கு கூட்டிகிட்டு போய் இவளுக்கு அதெல்லாம் குடிக்க சொன்னாங்க. இதெல்லாம் நான் எழுதியிருந்தேன். அப்புறம் பார்த்தா அவன் ஒரு 10 பேஜுக்கு ஒரு கவுண்டர் எழுதி கொண்டு வர்றான். திஸ் இஸ் அ மங்கோலியன் ரெஸ்டாரண்ட்டு, இங்கே வந்து ஹூக்கா குடிக்கிறதுங்கிறது சாதாரணமான ஒரு விஷயம். எந்த பகுதிகளெலாம் வந்து இஸ்லாமியர்கள் அதிகமாக இருக்கிறாங்களோ அவங்க அந்த ஹூக்காவில் புகைப்பார்கள் அதை வைத்து. அதனால் நான் அந்த மாதிரி கூட்டிகிட்டு போகல, நான் ஜாலியாக தான் கூட்டிகிட்டு போனேன். இவ சொல்கிற மாதிரி எல்லாம் ஒன்றுமே கிடையாது. என்னுடைய கொழுப்பு கட்டியை ஒன்று கட் பண்ணியே நான் தந்துடுறேன், நீங்கள் ஹாஸ்பிட்டலில் கொடுத்து இது நல்லதா கெட்டதா பாருங்கள். இயல்பாக எனக்கு ஃபேட் டிஷ்யூஸ் அதிகமாக இருந்து அதுதான் வந்திருக்கு. நான் அந்த மாதிரியெல்லாம் ஆள் கிடையாது. நான் வந்து ஒரு காமாந்தக்காரனாக இருந்திருந்தா அவளை நான் வந்து கட்டாயப்படுத்தி அவளோட நான் உறவு கொண்டிருப்பேன். நான் அப்படியெல்லாம் கிடையாது. நான் அவளை கொடுமைப்படுத்தியிருந்தா அவள் 1 மாதத்துலேயே அவள் ஓடி வந்திருப்பா. நான் கொடுமைப்படுத்தலை. இப்போ பாருங்கள் 6 மாதத்துக்கு பக்கமாக இருந்துட்டாள்ல அப்படின்னு எல்லாம் அவன் சொல்லிட்டு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காரணம் சொல்கிறான் சார். ஃப்ரெண்ட்ஸுன்னு இருந்தால் அவன் குண்டா இருந்தால் அதுக்கு நான் என்ன பண்ணட்டும்? அவன் என்னோடய ஃப்ரெண்டு, என்னோட கிளாஸ்மேட்டாக இருக்கலாம், அல்லது என்னுடைய கம்பெனியில் வேலை செஞ்சவனாக இருக்கலாம். அதனால அதுதான், நான் அந்த மாதிரியெல்லாம் பண்ணவே இல்லை அப்படின்னு. ஏங்க உங்கள் பொண்ணுக்கு நான் லேசான ட்ரெஸ்ஸை வாங்கிக்கிட்டேன், என் பொண்டாட்டியை பார்த்து ரசிக்கிறதுக்கு நான் வாங்கக்கூடாதா? அது ஒரு தப்பா? அவர் சொல்றதெல்லாம் கரெக்ட் மாதிரியே இருக்கு. கரெக்ட் மாதிரியே தானே இருக்கு. அப்பவே நான் சொல்லும் போது எல்லாமே தப்பு மாதிரி தெரிஞ்சதுல. இதுதான் கேஸ்ல இருக்கக்கூடிய விஷயமே அப்படிதான் வரும். அப்புறம் ஆடையே இல்லாம பாக்குறதே தப்பு இல்லைங்கும் போது ஆடை வேற ஒன்று கொடுத்து இதை உடுத்திட்டு பாருன்னு சொன்னா என்ன தப்பு? அவருடைய லாஜிக்கில் இருந்து அவர் பேசுறார். ஒரு 10 பக்கமும் இந்த பொண்ணுக்கு தான் மனநிலை சரியில்லை, இவளுக்கு இதை பத்தி ஒண்ணுமே தெரியல, இவ வந்து செக்ஸ்னா பயப்படுறா, நான் வந்து அவளை உடனே விரட்டி விட்டுருக்கலாம், ஆனா பக்குவமா அவளுக்கு சொல்லி சரி பண்ணலான்னு தான் நினைச்சேன். ஏன் போன் மூவிஸ் காட்டுறேன், அதை பார்த்தா அவளுக்கு அந்த மாதிரி உணர்வு வருமா அப்படின்னு. போன் மூவிஸ் பார்க்கறதெல்லாம் ஒன்றும் தப்பு கிடையாது. நான் இருந்தது நார்த் இந்தியாவில் சர்வசாதாரணமாக இதெல்லாம் கிடைக்கக்கூடிய விஷயம்.